Hello student, question number 1. Solve the following system of homogeneous equation. Homogeneous என்கிற வேர்டு கொடுக்காட்டணும் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஈக்குவலுக்கு இந்த சைடு வரக்கூடிய கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ்கள் எல்லாமே ஜீரோவாக இருந்தாலே அது ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் தான். ஹோமோஜீனியஸ் சிஸ்டத்தில் ஃபஸ்ட் நம்ம வந்து XYZ கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஃபுல்லாக ஏயாகவும் இங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் 0 0 இருக்குல்ல இது ஃபுல்லாக வந்து நல் மேட்ரிக்ஸுடைய சிம்பிள் O. அப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணியிருக்கோம். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னால் ஏவும் ரெண்டு மேட்ரிக்ஸை சேர்த்துலது. அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸையும் ஓங்கிற மேட்ரிக்ஸை நம்ம சேர்த்து ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ரோ எச்சலான் ஃபார்மெட்டில் இதை மாற்றணும். ரோ எச்சலான் ஃபார்மெட்னாவே இந்த ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட், தேர்ட் ரோவில் தேர்ட் எலமெண்ட். இந்த ஃபஸ்ட்டு டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக நம்ம ஜீரோவாக மாற்றிட்டோம்னா நமக்கு ரோ எச்சலான் ஃபார்மெட் கிடச்சிடும். அப்போ ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இருந்தால் ப்ராசஸிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இல்லை. அப்போனா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட் ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் என்னவாக இருக்குன்னா 3 இருக்குது. 3 ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸ் அப்போலாம் நம்ம ஜீரோவாக மாற்றிடலாம். அப்போனா R1ல் எந்த ப்ராசஸிங்குமே நடக்காது, R2லையும் R3லையும் ப்ராசஸிங் நடக்க போகுது. அப்போ நம்ம ரைட் பண்ணிக்கலாம் R2 இம்ப்ளைஸ் R2வில் நமக்கு என்ன இருக்குன்னா 4 இருக்குது. இங்கே R2வில் நமக்கு என்ன இருக்குன்னா வந்து 4 இருக்குது. அப்போ என்ன மல்டிப்ளை பண்ணால் இது ஜீரோவாக மாறும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். என்ன மல்டிப்ளை பண்ணால் ஜீரோவாக மாறினா 3R2 R2வை 3ஆலையும் R1 வந்து 4ஆலையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணால் R2வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி R1 வந்து -4ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த எலமெண்ட் இந்த 4ங்கிற எலமெண்ட் வந்து ஜீரோவாக மாறிடும். நெக்ஸ்ட்டு R3 இம்ப்ளைஸ் R3யில் இங்கே வந்து 5 இருக்குது. R3யில் நமக்கு வந்து 5 இருக்குது. அங்கே R1ஐயும் R3யும் கம்பேரிங் பண்ணி பார்க்கணும். அப்போ R3யில் 5 இருக்கனால R1ல் 3 இருக்குது. அப்போ 3R3 -5R1 இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து ஜீரோவாக மாறும். அப்போனா R1ல் எந்த ப்ராசஸுமே நடக்காது. R1 நம்ம ரைட் பண்ணிடலாம். அப்படியே R2வில் நடக்கக்கூடிய ரஃப் ஒர்க்கையும் R3யில் நடக்கக்கூடிய ரஃப் ஒர்க்கையும் சைடில் ரைட் பண்ணிக்கலாம். R2 இம்ப்ளைஸ் 3R2 -4R1 R2வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். R2வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 -9 -6 0. நெக்ஸ்ட் R1 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் -12 -8 -28 0. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 -17 -34 0. இந்த ப்ராசஸிங் ஒர்க் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R2வில் முடிஞ்சிருக்குது. அப்போ அதை R2வில் ரைட் பண்ணிடலாம். 0 -17 -34 0. நெக்ஸ்ட்டு R3யில் நடக்கக்கூடிய ரஃப் ஒர்க்கை சைடில் ரைட் பண்ணிக்கலாம். R3 இம்ப்ளைஸ் 3R3 -5R1 3R3 R3யை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15 27 69 0. R1 -5ஆல் மல்டிப்ளை பண்ணால் -15 -10 -35 0. இதை சப்ராக்ஷன் பண்ணால் 0 17 34 0. இந்த ப்ராசஸிங் ஒர்க் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R3யில் முடிஞ்சிருக்குது. அப்போ R3யில் இதை எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். 0 17 34 0. இப்போ நம்ம ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ஜீரோவாக மாற்ற நினச்சோம். நம்ம ஜீரோவாக மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஜீரோவாக மாற்றணும். இப்போ ஜீரோவாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே 17 இருக்குது -17 R2வில், R3யில் வந்து +17 இருக்குது. அப்போ R2வையும் R3யையும் நம்ம ஆட் பண்ணாலே போதும், அது ஜீரோவாக மாறிடும். அப்போ ப்ராசஸிங் ஒர்க்கை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். R3 இம்ப்ளைஸ் R3 +R2. அப்போனா R1லையும் R2லையும் எந்த ப்ராசஸிங்குமே நடக்காது. அதை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். R3யில் நடக்கக்கூடிய ப்ராசஸிங் இருக்க சைடில் ரைட் பண்ணிக்கலாம். R3
R3 அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. R3 ரைட் பண்ணால் 0 17 34 0. R2 அப்படி ரைட் பண்ணுங்கள். 0 -17 -34 0. இதை சப்ராக்ஷன் பண்ணால் 0 0 0 0. இந்த ப்ராசஸிங் ஒர்க் எங்கே நடந்து முடிஞ்சுன்னா R3ல முடிஞ்சிருக்கு. அப்போ இதை R3ல ரைட் பண்ணிக்கலாம். 0 0 0 0. செகண்ட் ரோல் இருக்கிற செகண்ட் எலமெண்ட் ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள 0 மாற்ற நினச்சோம். 0 மாற்றியாச்சு. ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் ரோலில் ஃபஸ்ட் எலமெண்ட் ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸையும் 0 மாற்றிருக்கோம். அப்போனா இந்த ஃபஸ்ட் டயக்ரால் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம 0 மாற்றியாச்சு. ஃபஸ்ட் டயக்ரால் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக 0 மாற்றியாச்சுன்னா ரோ எச்சலான் ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யலாம், ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை ஓனுடைய வேல்யூவும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். கன்சிஸ்டண்டாக, அதாவது வந்து ட்ரிவியல் சொல்யூஷனாக இருக்குதா இல்லாட்டி நான் ட்ரிவியல் சொல்யூஷனாக இருக்கான்னு சொல்லி நம்ம ஃபைன் பண்ணணும். ரோ ஆஃப் ஏனா இந்த லைனுக்கு லெஃப்ட் சைடு உள்ள ஏங்கிற மேட்ரிக்ஸ். ஏங்கிற மேட்ரிக்ஸில் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இது R1 R2, இது R1, இது R2, இது R3. இப்போ எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 நான் ஜீரோ ரோஸ் தான் இருக்குங்க பாருங்கள். R1 R2 இது 0 ரோவாக மாறிடுது. 0 ரோவாக மாறுது. அதனால வந்து ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூ 2 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ரோ ஆஃப் ஏ பை ஓ அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸை நம்ம எடுக்கணும். ரோ ஆஃப் ஏ பை ஓனா இந்த ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸுமே நம்ம எடுக்கணும். ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸ்னால் இதெல்லாம் சேர்ந்தது R1 R2 R3. இதில் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். R1 R2 2 நான் ஜீரோ ரோஸ் இருக்குது. இது ஃபுல்லாக 0 ரோ. அப்போ ரோ ஆஃப் ஏ பை ஓனுடைய வேல்யூ ரோ ஆஃப் ஏ பை ஓனுடைய வேல்யூ 2 கிடைக்குது. ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை ஓனுடைய வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது. நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனை காட்டிலும் கம்மியாக இருக்குது. அதனால் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் நான் ட்ரிவியல் சொல்யூஷன். நான் ட்ரிவியல் சொல்யூஷன் ஏன் சொல்கிறோன்னா இங்கே ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனால் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு லாஸ்ட்டாக வந்து ஏ பை ஓங்கிற மேட்ரிக்ஸ். இதுதான் ஏ பை ஓங்கிற மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம அன்னோன் சொல்யூஷன் எத்தனை இருக்குது 3. அப்போ 3 காட்டிலும் எத்தனை கம்மியாக இருக்குது, 1 கம்மியாக இருக்குது. அப்போனா லெட் இஜெட் ஈக்குவல் கேன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். லெட் இஜெட் ஈக்குவல் கேன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மேட்ரிக்ஸில் பார்ப்போம். மேட்ரிக்ஸில் பாருங்கள், இது எக்ஸ், இது ஒய், இது இஜெட், இது கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் நம்ம கிடைக்கக்கூடிய வேலைனா 0வோட எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் 0 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு -17y நெக்ஸ்ட்டு -34z வரும். z இப்போ நம்ம கேன்னு சொல்லி ஃபைன் பண்ணிக்கலாம். அதில் கேன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல் கான்ஸ்டன்ட் நம்பர் நமக்கு வந்து 0வாக இருக்குது 0. -17y அப்படி இருக்கட்டும். ஈக்குவல் இந்த 34 அந்த சைடு மாற்றிலாம். -34 அந்த சைடு போச்சுன்னா +34k இதை 17 டேபிள் வெயிட் பண்ணால் 2 டைம்ஸ் கிடைக்கும். அப்போனா இங்கே -y ஈக்குவல் 2kன்னு இருக்குது. நமக்கு y தான் தேவை. அதனால் மைனஸால் மல்டிப்ளை பண்ணலாம். y ஈக்குவல் -2kன்னு சொல்லி கிடைக்குது. இப்போ கேக்கான வேல்யூவை நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்தது இது x, இது y, இது z, இது கான்ஸ்டன்ட். அப்போனா 3x ப்ளஸ் 2y வரும். அங்கே ஒய்க்கு போல நம்ம என்ன ஃபைன் பண்ணி வச்சுக்கோன்னா 2kன்னு சொல்லி ஃபைன் பண்ணியிருக்கோம். -2k ஒய்க்கு போல -2k ப்ளஸ் 7z வரும். z போல நம்ம கேன்னு சொல்லி ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஈக்குவல் கான்ஸ்டன்ட் நம்பர் 0. இப்போ இங்கே 3x தான் நமக்கு தேவை. எக்ஸ் அப்படி இருக்கட்டும். இதை இதோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வரும் 4 கிடைக்கும். -4 நம்ம அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா வந்து +4k கிடைக்கும். +4k. நெக்ஸ்ட் இந்த 7 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் -7k. இப்போ 3x அப்படி இருக்கட்டும். இதிலேருந்து இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 7லேருந்து 3 போச்சுன்னா நமக்கு வந்து பிக்கஸ்ட் வேல்யூடைய சிம்பிள் 3, பிக்கஸ்ட் வேல்யூடைய சிம்பிள் மைனஸ், நெக்ஸ்ட்டு 3k கிடைக்குது. 3 நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு எக்ஸுக்கான வேல்யூ என்ன கிடைக்குன்னா வந்து -k கிடைக்குது. எக்ஸுக்கான வேல்யூ -k கிடைக்குது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு நம்ம ஆன்சரை எடுத்து எழுதி ரைட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான எக்ஸுடைய வேல்யூ கிடைச்சது, ஒய்யுடைய வேல்யூ கிடைச்சது, இஜெட்டுடைய வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. லாஸ்ட்டு ஆன்சரை எடுத்து நம்ம பாக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஆன்சர் எக்ஸுக்கான வேல்யூ -k, ஒய்க்கான வேல்யூ -2k, இஜெட்டுக்கான வேல்யூ k. மறக்காமல் செமிகோலன் சிம்பிள் கொடுத்து k பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணிக்கணும். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.